அரங்கத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு தெரியும் நமக்கு உலகியல் ரீதியாக இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு இன்ஷால்லா தொடங்குவோம். இது பற்றி முதல் வசனம், இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் முதல் வசனம், இந்த வரலாற்றுடைய ஆரம்பம் முடிவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற பேசுகிற முதல் வசனம். இது எல்லா ஆய்வுமே இம்ரான் ஹுசைனுடையது தான். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வெயிட்டான விஷயங்கள். இதை யோசிக்கிற அளவுக்கு நமக்கு தகுதியோ அருகதையோ கிடையாது. அது அதெல்லாம் இல்முல ரொம்ப மேம்பட்ட மக்கள். அதுக்குன்னு அந்த ஆய்வு அப்படியே நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம ஏற்றுக்கலாம். இதை நாமளும் பார்க்குறோம், கரெக்டாக இருக்குது, அதை பொருத்தி பார்க்குறோம். நீங்களும் பாருங்கன்னு தான் சொல்கிறோம், இதை அப்படியே ஏற்றுங்கன்னு சொல்லலை. அப்படியே நான் சொன்ன உடனே இன்னிலேருந்து நீங்களாம் பிரச்சார பீரங்கியாக மாறி இது மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டுருச்சுன்னு போயிடாதீங்க. அவங்கவுங்க யோசிச்சு பாருங்க, சொல்கிறது சரியாப்பட்டதா உள்வாங்கி அது நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும். உங்களுடைய இந்த கருத்து பொறுத்த நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும். 57வது அத்தியாயத்தில் 3வது வசனம் சூரத்துல் ஹதீதில், ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஜாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷையின் அலீம். எல்லாம் என்ன சொல்கிறான்? ஹுவல் அவ்வல், அவனே முதலானவன், அவனே ஆரம்பத்திலிருந்து இருக்கிறவன். ஹுவல் வல் ஆகிரு, அவனே இறுதியிலும் இருக்கிறான், முடிவும் அவனே, அதாவது தொடக்கமும் அவனே முடிவும் அவனேங்கிறான். வல் ஜாஹிரு வல் பாத்தினு, வெளிப்படையானவனும் அவனே, அந்தரங்கமானவனும் அவனே. வஹுவ பிகுல்லி ஷையின் அலீம். இப்போ இதில் அல்லாஹ்வுடைய இல்மு சம்பந்தப்பட்ட அந்த சிஃபத்தை பற்றி அல்லாஹ் இங்கே பேசுகிறான். ஆரம்பத்தில் அல்லாஹ் உயிரோடு இருக்கிறதை பற்றி இந்த வசனம் பேசலை, அதுவும் அடங்கும். அல்லாஹ் ஆரம்பத்தில் உயிரோடு இருக்கான், கடைசியாக அவனும் இருப்பான், இது பேசலை. இங்கே அல்லாஹ் என்ன பேசுகிறான் அப்படின்னா இல்மு பற்றி பேசுகிறான். ஆரம்பத்துடைய இல்மும் எனக்கு இருக்கு அல்லாஹ் சொல்கிறான். இது அதான் தெரியுமில்ல, குர்ஆனுடைய பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் எங்கெல்லாம் இருக்கோ கடைசியாக முடியும். அல்லாஹு கபீருன் அப்படின்னு வரும், அல்லாஹு சமீயுல் அலீம்னு இருக்கும். அந்த வசனத்துக்கு முன்னாடி போன அந்த கருத்தை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேருடைய ரிலேட்டடாக இருக்கும், கேட்கறத பற்றி ஏதாவது இருக்கும், பேசுறதை பற்றி இருக்கும். ஸோ அது மாதிரி இது இல்மு சம்பந்தப்பட்ட டாபிக் தான் இந்த வசனம் பேசுது. அல்லாஹ் சொல்கிறான் உவல் அவ்வலு வல் ஆகிரு, ஆரம்பத்துடைய இல்மும் எனக்கு இருக்கு, முடிவுடைய இல்மும் எனக்கு இருக்கு. வல் ஜாஹிரு, வெளிப்படையான விஷயங்களுடைய இல்மும் எனக்கு இருக்கு. வல் பாத்தினு, அந்தரங்கமான விஷயம் இருக்கக்கூடிய இல்மும் எனக்கு இருக்குங்கிறான். ஸோ 4 வகையான இல்மு நமக்கு தேவைங்கிறத அல்லாஹ் சொல்றான். இதை வச்சு அவர் சொல்றாரு, ஆரம்ப வரலாற்றுடைய ஆரம்பம் பற்றிய முடிவு உங்களுக்கு தெரியணும், உங்களுடைய அந்த இல்மு இருக்கணும். முடிவை பற்றிய இல்மும் உங்களுக்கு இருக்கணும். வெளிப்படையான விஷயங்கள் நடக்குது இல்லை, அது பற்றி உங்களுக்கு இல்மு இருக்கணும். அதோடைய உள்காரணங்கள் உட்கருத்துக்கள் புரிஞ்சக்கூடிய அந்த இல்மும் உங்களுக்கு இருக்கணும். ஸோ 4 வகையான இல்மு உங்களுக்கு இருக்கணும். அப்படிங்கிற இந்த இல்மு சம்பந்தப்பட்ட இது பெரிய பெரிய ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க, வெள்ளக்காரங்கள்லாம் கூட நிறைய பண்ணுறாங்க. இதை அதனால தான் அவனும் தேடுறான். இந்த ஒரு சுவிட்சர்லாண்டில் கூட ஒரு விஷயம் பண்ணான் தெரியுமா, இந்த பெருவெடிப்பு கொள்கை ஒன்று நிகழ்த்தி பார்த்தான் தெரியுமா, அது எப்படி நடந்தது அப்படின்ட்டு. உலகம் பிக் பேங் தியரி தெரியுமா தெரியாதா? சுவிட்சர்லாண்டில் 2013 இந்த மாதிரி டைமில் ரொம்ப பாப்புலராக இருந்ததுன்னு நினைக்கிறேன். டாவின்சி கோடு செகண்ட் பார்ட் வந்ததில் அதில் கூட அந்த ரிசர்ச் தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அதில் சொல்லுவாங்க. அப்போ அவனும் தேடிட்டு தான் இருக்கான், உலகம் எப்படி உருவாச்சு, அடுத்தது எங்கே போகும், அவனும் முடிச்சுட்டு தான் இருக்கான். இது எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிற ஆய்வு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எபிஸ்டோமாலஜி அப்படின்ட்டு. எபிஸ்டோமாலஜி அப்படிங்கிறது இந்த இது விக்கிபீடியாவில் அடிச்சு பாருங்க. இது அந்த காலத்திலிருந்தே மண்டையை பிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா வரலாற்றுடைய ஆரம்பமும் தொடர்பும் இருக்கு. இந்த வெள்ளைக்காரர்கள் பல இடங்கள்ல அது பொருத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கணும். வெளிப்படைக்கும் ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் வெளிப்படையாக ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வருது, அதோடைய உள்ளர்த்தமும் நம்ம நூடுருவி பார்க்கணுங்கிறது இங்கே மெசேஜ். வெளிப்படையாக சொல்றாங்களா, குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் வறுமை நீங்கிரும் அப்படிங்கிற உண்மையாது கிடையாது. அப்போ அதுக்கு உள்ளர்த்தம் என்ன, அது ஏன் அப்படி பேசுறாங்க? அப்போ மக்கள் எதை நம்புறாங்க? இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆமாங்க உண்மைதாங்க. இப்போ என் வீட்டில் ரெண்டு குழந்தைங்க, நான் 2 ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன். நாளை போச்சுன்னா இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல இல்லைங்க. ஆனால் விஷயம் என்னன்னா இவனை இந்த நிலைமை வச்சிருக்கிறது வேற சிஸ்டம். அதை பொய்யா சொல்றதுக்காக இவனை இப்படி முட்டாளாக்குறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு ஆர்கியூமெண்ட். இவன் மேலோட்டமாக சிந்திச்சு பார்த்துட்டு ஆமால்ல அப்படின்னு உட்காந்தானா முடிஞ்சு போச்சு. இப்படிதான் நம்ம அடிமை ஆயிடுறது. அப்போ வரலாற்றோட தொடர்பு படுத்தி பார்க்குற அந்த வேலையை நாம இல்லை, காஃபிர்களும் செய்கிறாங்க, வெள்ளைக்காரர்களும் செய்கிறாங்க. இந்த ஆலன்பின்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவன் ஜெருசலம் கைப்பற்றினான். அவன் தான் ஒரு பிரிட்டிஷுடைய ஒரு ராணுவ ஜெனரல். அவன் தெரியுமில்ல, இவன் கூட நீங்கள் இந்த சலாவுதீன் அய்யூபியுடைய கபூரில் போய் நின்று வெளியே வா அப்படிங்கிறான். ஏன் கூப்பிட்றான்? போர் நடக்கிறது இந்த காலகட்டத்தில். சண்டைக்கு வந்தது உஸ்மானிய கிலாஃபத்து. உஸ்மானிய கிலாஃபத்துக்கும் சலாவுதீன் அய்யூபிக்கும் தொடர்பே கிடையாது. இவன் வாழ்றது 1919, அவர் வாழ்ந்தது 1900 சில்லறையில், முதல் நூற்றாண்டில் 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆளுடைய கபூரில் போய் காலை வச்சுக்கிட்டு வெளியே வா சண்டை போடலாம் அப்படிங்கிறான். எதுக்கு கூப்பிட்றான்? சொல்றான், பாத்தியா கையில் எடுத்துட்டோம். இப்போ என்ன லிங்க் இருக்கு? அப்போ நாம கேட்டால் என்னங்கிறோம், நீங்கள் எதுக்கு அங்கெல்லாம் போறீங்க?
நீங்கள் வந்து முதல்ல தௌஹீத் சரி பண்ணுங்க. தௌஹீது சரி பண்ணுறது கூட ஒரு முக்கியமான பிரச்சனை. அது தௌஹீது கூட நம்ம சரி பண்ணலைங்கிறது தான் நம்ம சொல்கிறோம், அவரும் அதுன்னு சொல்கிறார். தௌஹீதே சரியில்லைங்கிறது தான் பிரச்சனை இங்கே. அப்போ அவன் என்ன பண்ணுறான், வரலாற்றோட தொடர்படுத்துறான். அவன் சொல்கிறான் வா அப்படிங்கிறான். அப்போ வரலாற்றோட ஒரு செயின் ரியாக்ஷன் தான் இது நடந்துட்டு இருக்கு, தெரியுமில்ல. இங்கே வந்து நாளைக்கு வந்து என்ஆர்சி அப்ளை பண்ணப்படுது. இதுக்கும் ஃபிரௌனுக்கு தொடர்பு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு பின்னாடி ஃபிரௌனுடைய ஒரு சிந்தனை இருக்கும். அது வந்து ஒரு வரலாற்றுடைய ஒரு தொடர் நிகழ்வுல ஒரு பகுதி. அது அதை தனி செயினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏதோ டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க, அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அப்போ இது மாதிரி நிறைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ 3000 வருடத்துடைய கனவை நாங்கள் நிறைவேற்றணுங்கிறோம். யாரு? ஜெருசலம் தலைநகரமாக அறிவிச்சுட்டு 3000 வருடத்துடைய கனவை வந்து நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தன்யாகு அவன் சொல்கிறான். அப்புறம் இன்னொரு பிரதமர், நம்முடைய பிரதமர் என்ன சொல்கிறாரு, 1000 வருடத்துடைய தோல்விக்கு நாங்கள் பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிற. இல்லை, இவங்களாம் நவீன காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ராஜாராணி காலத்தில் வாள் எடுத்துட்டு ஈட்டி அம்புலாம் எடுத்துட்டு இவங்க சுத்தல. ஆனால் பேசுறது ராஜாராணி காலத்து மேட்ரு பேசுறாங்க. நாம பத்ர் உஹதுன்னு சொன்னா தீவிரவாதம் யார் சொல்றா? முஸ்லீம் பேசுறாங்க, குரான் ஹதீஸ் பேசுறான். ஏன்னா பத்ர் குரான்ல இல்லையா, உஹது குரான்ல இல்லையா? நாம என்ன எல்லாருக்கும் துப்பாக்கி எடுத்து போய் சுட்டுருங்க, நாங்கள் எல்லாரையும் கொன்றுங்கன்னு சொல்றோம். அப்போ அவன் பூச்சாண்டி காட்டிட்டு அவன் பேசிட்டே தான் இருக்கான். அவன் வந்து பேசிட்டே இருக்கிறான். ஆனால் என்ன நடக்குது? பத்ர் உஹது நம்ம வாயில வந்தா பயப்படுறோம். குரானை இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் ஆய்வு செய்வதற்கு பயப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கறதுக்கு பதறுது. அதான் உண்மை. ஏன்னா சம்பவம் கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? மெஜாரிட்டி மக்களுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு தெரியறதே இல்லை. அதை பார்க்கணும்னு கூட யாருமே வலியுறுத்துறதே இல்லை. அது ஒரு படிப்பினையே எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி வெளிப்படையான அந்தரங்கமான விஷயங்கள் இருக்குல்ல, அதுவும் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அந்த ஒரு நுண்ணறிவு நமக்கு இருக்கணும். அதுல பாருங்க, இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு சொல்லிட்டு வந்த போன வரலாறுல பார்த்தோம்ல, அதுலேயே சில உதாரணங்கள் கூட பார்ப்போம். இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு அவன் வந்து மக்காவுடைய ஆளுநர் வந்து இருக்கிறார். யாரு? உஸ்மானிய கிலாஃபத்துடைய ஒரு ஆளுநர் வந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நான் வந்து உனக்கு 7 மில்லியன் பவுண்டு தரேன், 70 லட்சம் பிரிட்டன் பவுண்டு தரேன், நீ என்ன பண்ணு, உஸ்மானிய கிலாஃபத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணு, நான் உனக்கு பேக் போனா நிற்கிறேன், நீயே ஆட்சி பண்ணுன்னு சொல்றான். இவர் என்ன பண்ணா? மாட்டிக்கிட்டாரா? என்ன நினைச்சாரு? வெள்ளைக்காரன் ரொம்ப நல்லவன், என் மேலே ரொம்ப அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி போச்சு, அதனால 7 மில்லியன் பவுண்டு வந்து அப்படியே தூக்கி கொடுக்குறான். கொடுத்தானா? கொடுக்கும்போதே இங்கே அவருடைய ஆப்பனண்ட் யாரு? இந்த பக்கம் அவர் ஹாஷிமி குணத்தை சார்ந்தவர், அவருடைய அந்த நேரத்துடைய எதிரி இந்த சவுது ஃபேமிலியோடைய முதல் மன்னர். அவர் வந்து அந்த இடத்துல நஜ்து பகுதியை அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரே நேரத்தில் இவருக்கு 7 லட்சம் பவுண்டு கொடுத்து உஸ்மானிய கலீஃபாவுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண சொல்றான். அவர்கிட்ட மாசம் 5000 பவுண்டு கொடுத்து நீங்களும் வந்து படை வளத்தை தயார் பண்ணிக்கிறான். அந்த படை எதுக்காக தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கிறான்? இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கணும்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் வந்து வெளிப்படையான விஷயங்களை மாட்டினாங்களா? அப்போ இவனோட போய் இவங்களும் பணம் வாங்கிட்டாங்க, அவங்களும் பணம் வாங்கிட்டாங்க. அப்புறம் கடைசியாக என்ன நடந்தது? உஸ்மானிய கிலாஃபத்துக்கும் அந்த மக்காவுக்குமான தொடர்பு கட் பண்ணி விட்டு அப்புறம் இவங்க 2 பேரையும் மோத விட்டு அவன் பாட்டுக்கு தனியாக போயிட்டான். இப்போ நடந்து ஓட்டப்பட்டது யாருடைய ரத்தம்? முஸ்லீம்களுடைய ரத்தம். அப்போ வெளிப்படையான விஷயம் இவன் உதவி செய்யறான்னு பார்க்காதீங்க, இவன் ஏன் உதவி செய்யறான்னு பாருங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன்னா அந்த ஆதம் இப்லீஸுடைய ஸ்டோரியிலேயே அது ஒரு படிப்பினை வந்து பொதித்து வச்சிருக்கு. அதே மாதிரி இவர் எடுத்துங்க, இப்போ சமீபத்தில் போன வருஷம் இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. மன்னர் அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து வஹாபிசத்தை வந்து நாங்கள் பரப்பலை, 1979க்கு முன்னாடி சலஃபி மதரசாக்கள் நாங்கள் வந்து நிறுவலை, உலகம் பூரா நாங்கள் நிறுவலை. அப்போ கபர் வழிபாடு அப்போ ஒழிக்கப்பட வேண்டியது இல்லையோ? 1924 79 வரைக்கும் கபர் வழிபாடு ஒரு டேஞ்சரான வழிபாடு இல்லையா? தௌஹீதுக்கு முரணான வழிபாடு இல்லையா? ஈரான் வந்து இன்னைக்கு தான் வந்து ஷியா அகீதால இருக்கா, இல்ல ஷியா அகீதா ஆரம்பத்திலிருந்தே இருக்காங்களா? அவங்க ஆரம்பத்திலிருந்தே இருக்காங்க. அப்ப 79 வரைக்கும் நட்பு நாடுங்கிற அந்த அந்தஸ்து இருக்கிற வரைக்கும், சவுதியும் ஈரானும் நட்பு நாடுங்கிற அந்த அந்தஸ்து இருக்கிற வரைக்கும் ஷியாக்கள் வந்து யாராவது காஃபிர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? 2 பேரும் ஒரு டேபிள்ல உட்காந்து சாப்பிடும் போது ஷியாக்கள் காஃபிர் ஃபத்வா காட்டுங்கள பார்ப்போம். அதுக்கு யாருமே கொடுக்கல. இப்போ திடீர்னு வந்துட்டு ஷியாக்கள் காஃபிர், ஷியா அகீதா ரொம்ப ஆபத்தானது, யாரை வேணாலும் யூதன் கூட துரோகி, எதிரி, இவன் துரோகி. அப்போ வரலாற்றில் செஞ்ச துரோகம்லாம் இப்போ பட்டியல் போடுறாங்க. ஏதான் போடுறாங்க? இது பின்னாடி காரணம் என்ன? முகமது பின் சல்மான் சொல்றாரு, இதை நாங்கள் செய்யல, அமெரிக்கா சொல்லி தான் நாங்கள் இந்த தாவாவை செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறாரு. அப்போ அல்லாஹ்விடத்தில் நன்மைக்காக தௌஹீது பிரச்சாரத்தை நாங்கள் ஏவவில்லைங்கிறாரு. அமெரிக்காவுடைய உத்தரவுப்படி இந்த ஏகத்துவ பிரச்சாரம் நாம முடுக்கி விட்டோங்கிறாரு. இது பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு யோசிக்கவே மாட்டோமா? பள்ளிவாசல் கட்டி கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், நீ வந்து நபி ஒளி தொழுகிறதுனால ட்ரம்புக்கு என்ன பெனிஃபிட்? அப்போ யோசிக்கணும்ல. வெளிப்படையான விஷயங்களை பார்த்துட்டு பரவாயில்ல இப்போ நாம எப்படி ஆயிட்டோம்? அப்போ அவங்க ஒன்றும் நம்ம ஆல்டர்லாம் பண்ணல, நாம ஒரு சிந்தனையை அடாப்ட் பண்ணோம், அந்த சிந்தனையை வளர்த்தி விடுறாங்க.
அப்ப பின்னாடி இருக்கிற காரணம்லாம் இன்னைக்கு வந்து நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா சொன்னா ஏன் செய்யணும்னு பார்க்கணும்ல. இப்போ இவர் வந்து சொல்றாரு, அது இன்டர்வியூ வந்து கொடுக்குறாரு, இந்த மாதிரி வந்து அமெரிக்கா சொல்லிச்சு நாங்க வஹாபிசத்தை பரப்பணுங்க. அப்ப இங்க கேள்வி என்ன வருது, அமெரிக்கா சொன்னா, அமெரிக்கா ஒரு கட்டளை போட்டால் அதை செய்வதற்கு இவர்கள் யார்? அமெரிக்கா எந்திரினா நாங்க எந்திரிச்சோம், அமெரிக்கா உட்காருனா நாங்க உட்கார்ந்தோம் அப்படின்னா இதுதான் சலஃபுடைய மன்னஜா. இப்படிதான் அபூபக்கர் வந்து கிஸ்ரா எந்திரினா எந்திரிச்சாரு, உட்காருனா உட்கார்ந்தாரா? உமர் லியோனுக்கு இப்படிதான் வந்து பாரசீகத்துக்கும் ரோமாவுக்கும் வந்து கையை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட் இது மீடியால பாக்குறீங்களா? இது ஸ்பார்க்கா வேண்டாமா? இவன் எதுக்கு பரப்புறான்? இவன் ஃபண்டமெண்டலிஸ்ட் இஸ்லாமிக் டெரரிசம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். ரசூலா எவ்வளவு கொச்சைப்படுத்துறான். அப்போ வெளிப்படையா உள்ளரங்கமா அந்த எல்லாமே இது பார்க்கணும். இப்ப இது சம்பந்தமா டீடைலா ஒரு பாடம் சொன்னல, அந்த அவ்வலு ஆகிரு ஜாஹிரு பாத்தினு, இது சம்பந்தமா ஒரு டீடைலா ஒரு பாடம் எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா சூரத்துல் கஹஃப் தான். இது மறுமை நாளுடைய சூரா. அந்த கஹஃப்லயே வந்து சில விஷயங்கள் போன பயான்ல பார்த்தோம்ல, சும்மா லைட்டா டச் பண்ணா இது கொஞ்சம் டீப்பா விளக்கிடலாம். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சொல்ற விஷயங்கள் நீங்களே தேட ஆரம்பிப்பீங்கிறதுக்காக சொல்றேன். இதுல கஹஃப்ல நிறைய மேட்டர் இருக்கு. குகைவாசிகள் சப்ஜெக்ட் 1, இந்த 2 காஃபிர்களுடைய பணக்காரன் ஏழையுடைய சப்ஜெக்ட் டாபிக் 1, துல்கர்னைனுடைய சப்ஜெக்ட் 1, மூசா நபி அந்த கிலர் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சப்ஜெக்ட் 1. இப்போ இந்த 5 டாபிக் வந்து அதுக்குள்ள இருக்கும், சுத்திட்டே இருக்கும். அந்த கஹஃப் சூரால இவ்வளவுதான் இருக்கும். மீதி வேற சில விஷயங்கள், அது இல்லாம சில ஆரம்ப 10 வசனம் கடைசி 10 வசனம் அல்லாஹ்வுடைய பயான் இருக்கும், நமக்கு அட்வைஸ் இருக்கும். அப்புறம் நடுவில் ஒரு 50ல இருந்து 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பஞ்ச் இருக்கும். அதுல வந்து அதான் அது என்ன சொல்றது, சடங்கத்தான் இஸ்லாம்னு சொல்றோம்ல, அவங்களுக்கு ஒரு குழுப்பு இருக்கும் அந்த இடத்துல. இந்த 50 வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து, அதாவது இந்த காஃபிர்களுடைய சம்பவம் முடிச்சுட்டு கிலர் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் சொல்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு உபதேசம் இருக்கும். கஹஃப் சூராவுடைய டிசைன் இது, ஸ்ட்ரக்சர். இதுல இன்னைக்கு இப்போ கஹஃப்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். கிலர் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் அப்படின்னு ஒன்று நிறைய பேர் தெரிஞ்சு ஓடிடுவாங்க. இல்லைன்னா எல்லா ஃப்ராடுகளும் கையில் எடுக்கிற மேட்டர் என்னது, கிலர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் தான். தெரியுமில்ல, இருக்கிற ஆட்கள் எல்லாருமே ஒருத்தன் வந்து தன்னுடைய மோசடியான வாதத்தை வந்து நிறுவனம் அப்படின்னா என்ன பண்ணுவான் தெரியுமா, கிலர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எடுத்து பிரசன்ட் பண்ணுவான். இப்போ நம்ம கிலர் அலைஹிஸ்ஸலாம்னோமா, நம்மளால என்னுடைய ஒரு பேட்டர்ன் எப்படி, நான் 2 வார்த்தை பேசினா போதும், மீதி நாங்கள் ஃபிட் பண்ணிக்குவோம். மேலே 2 லைன் கீழே 2 லைன் நடுவில் ஸ்டோரி நாங்கள் கிரியேட் பண்ணிக்குவோம். அது முழுசாக கேட்டால் தான் புரியும். கிலர் அலைஹிஸ்ஸலாம் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நாம எந்த விதத்தில் சொல்கிறோங்கிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. முன்கூட்டியே ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அது என்ன தெரியும், கிலர் அலைஹிஸ்ஸலாம் யார் யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதையும் தெரிஞ்சு தான் பேசுகிறோம். கிலர் அலைஹிஸ்ஸலாம் சப்ஜெக்ட் வந்து யாருமே எடுக்கல, இந்திய வரலாற்றில் முதல் முறையாகலாம் நாம் வந்து பிரசன்ட் பண்ணல. கிலர் அலைஹிஸ்ஸலாம் சப்ஜெக்ட் 2 பயன்படுத்துறாங்க. ஒன்று, தர்காவுக்கு போகக்கூடிய ஆதரவாளர்கள் பயன்படுத்துவாங்க. என்ன சொல்லுவாங்க, அவுலியாக்களுடைய மகிமை நபிமார்களை விட உயர்ந்தது, பாருங்க மூசா நபி பெரியவரா கிலர் அலைஹிஸ்ஸலாம் பெரியவரா அப்படின்னு பயன்படுத்தி, கிலர் அலைஹிஸ்ஸலாம் நல்லடியாரு, இவர் வந்து மூசா நபி வந்து இது, அதனால நாங்கள் அவுலியாக்களை வந்து நாங்கள் வச்சிருக்கோம், நீங்க வந்து நபிகிட்ட இருந்து வழிமுறை எடுக்கிறீங்க சுன்னத்துன்ட்டு, எங்க லெவல் அதுக்கு மேல அப்படிம்பாங்க இவங்க. இன்னொரு குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தரிகாவாதிகள். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்துக்கும் குரான்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கானே பார்த்துட்டு இருக்காதீங்க தம்பிகளா, இல்முன்னு ஒன்று இருக்கு, மறைமுக ஞானம்னு ஒன்று இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து எங்களை மாதிரி ஒரு அடியார் இருப்பாரு, அவர் பாருங்க நபியே போனாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா இவங்க 2 பேர்ட்டையும் உண்மை கிடையாது, உண்மை நடுவில் இருக்கு. இதுவும் நான் உண்மைன்னு சொல்லலை, இதுவும் நீங்க யோசிச்சு பாருங்க. இவர் ஒரு ஆங்கிள் அதில் பிரசன்ட் பண்றாரு, இதுதான் சரியான ஆங்கிள் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சத்தியத்துக்கு முத்திரை கொடுக்கக்கூடிய இறை தூதர் இன்னைக்கு பூமியில யாரும் இல்லை. அதனால வந்து ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்ல முடியும், நம்முடைய கருத்து தான் அதிகபட்சமா நம்ம வைக்க முடியுமே தவிர அடிச்சு எல்லாம் வந்து இதுதான் தாவீல்னு சொல்லி யாருமே என்ன பண்ண முடியாது, டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு தாவீல் நம்ம பார்ப்போம். முதல்ல அந்த சப்ஜெக்ட் என்ன, அது சப்ஜெக்ட் ஃபுல்லா படிச்சிரும். அப்போ அதுல படிப்பினைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். குரான்ல ஒரு விஷயம் விளக்கம் இருக்கும், அது ஹதீஸை தேடி போவோம். ஆனா இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் விளக்கம் அதாவது கேள்வி வெளியில இருக்கும், விளக்கம் குரான்ல இருக்கும். இந்த டாபிக் ஸ்டார்ட் ஆகுறது எங்கன்னா குரானுக்கு வெளியே தான் ஆரம்பிக்கும். புகாரியில தான் அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும். அங்க அந்த டாபிக் பாதியிலே நின்று இருக்கும். இந்த விளக்கங்கள் கிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்கல்ல பின்னாடி விளக்கங்கள், இந்த விளக்கங்கள் வந்து குரான்ல இருக்கு. இது மட்டும் உல்டாவா இருக்கும். இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வின் தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு அல்லாஹ்வை நினைவூட்டி கண்கள் கலங்கும் அளவுக்கும் இதயம் நெகிழ்ந்து விடும் அளவுக்கும் உபதேசம் செய்தார்கள். செய்துவிட்டு திரும்பினார்கள். பயான் பண்றாங்க பனி இஸ்ராயீல்கள் கூப்பிட்டு, எந்த அளவுக்கு உள்ளம் கலங்கும் அளவுக்கு அல்லாஹ்வை பத்தி மறுமை பத்தி எல்லாம் பேசி பயான் பண்றாங்க போறாங்க. அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, பூமியில் உங்களை விட அறிந்தவர் எவரேனும் உண்டா என்று கேட்டார். இவ்வளவு பேசுறாரு, நமக்கு தெரியாத விஷயங்களை இவ்வளவு பயான்ல சொல்றீங்க, உங்களை விட தெரிஞ்சவர் யாராவது இருக்காங்களாங்கிற அந்த கருத்துப்பட கேட்கறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லை என்று பதிலளித்தார்கள். இல்லப்பா நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற அந்த கருத்துப்படாது. தக்கபூர்ல வந்து மூசா நபி சொல்லல. ஏன்னா அந்த தேதியில வந்து இல்முடைய அந்த வகை அவங்ககிட்ட தான் இருந்தது. ஆகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கண்டித்தான். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், கண்டிக்கிறான். ஏனெனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை பற்றிய அறிவு
அல்லாவுக்கு உண்டு என பதிலளிக்காமல் இருந்தால் இவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, என்னை விட இன்னொரு புத்திசாலி அல்லது என்னை விட ஒரு என் அறிவு இருக்கிறவன் வேற பகுதியில் வாழ்றானா இல்லையாங்கிற அந்த நாலேஜ் எனக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது. அதான உண்மை. என்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லைன்னு அவர் வேற மீனிங்ல சொல்றாரு. ஆனா இந்த பகுதியில் இல்லைங்கிறது உண்மை. பனி இஸ்ராயல்கள்ல புத்திசாலி யாரு? மூசா நபி. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா உலகத்திலே யாரும் புத்திசாலி இல்லைங்கிறது கிடையாது. அது மாதிரி இது ஒரு சொல்லி அல்லாஹ் அவர் உணர்த்துறான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், இரு கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் என் அடியார்களில் ஒருவர் இருக்கிறார், அவர் உம்மை விட அதிகம் அறிந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றான். என் இறைவா, அவரை சந்திப்பதற்கு எனக்கு வழி ஏற்படுத்து. அது எப்படி என்று கேட்கிறாங்க. உடனே ஒரு மீனை கூடையில போட்டுக்கோங்க, அதை எடுத்துட்டு போங்க, எங்க அந்த மீனை தவற விடுறீங்களோ அந்த இடத்து தான் நீங்க அதுதான் உங்களுடைய மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு? மூசா நபி யூஷா பின் நூன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய சஹாபி, பின்னாடி இவரும் நபி ஆகிறார். அவரையும் அடைச்சிக்கிட்டு ஒரு பாறைக்கு போறாங்க. அந்த இடத்துல போய் தங்குறாங்க, ஒரு பயணம் மேற்கொள்றாங்க. அந்த ஒரு பயணத்தில் நீண்ட தூரம் போறாங்க. ஒரு பாறை வருது, அந்த இடத்துல இளைப்படுறாங்க. அது அங்க பாறையில இருந்துட்டு சொல்றாங்க, இரண்டு கடல்கள் சந்தமிக்கும் இடத்தை அடையும் வரை நான் சென்று கொண்டே இருப்பேன் அல்லது என் பயணத்தை நீண்ட காலம் தொடர்வேன் என்று மூசா தமது ஊழியரிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. 18வது அத்தியாயத்தில் 60வது வசனத்திலிருந்து தொடர்ச்சி அது வரும். புகாரியில் எடுத்தீங்கன்னா இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 4725 ஒரு 3-4 ஹதீஸாக இந்த சம்பவம் ஃபுல்லாக வரும். புகாரியில் அந்த ஹதீஸ்ல எடுத்தீங்கன்னா குர்ஆன் ஆயத் கூட அதை மெர்ஜ் பண்ணி தான் அது ஃபுல்லாகவே அவங்க எழுதியிருப்பாங்க. அந்த ஹதீஸோடைய அந்த வச்சிருப்பாங்க. அந்த ஹதீஸ் படிச்சிங்கன்னா கூட அந்த ஃபுல் பிக்சர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ இவர் போறாரு, ஒரு இடத்துல அந்த பிரயாணம் மேற்கொண்டு ஒரு இடத்துல தங்குறாரு. அல்லாஹ் ஒரு அடையாளத்தை சொல்றான், இந்த மீன் காணாம போகும் அப்படிங்கிறான். அந்த மீன் தண்ணியில போயிருது. இதெல்லாம் மேட்டர்ல நம்ம அதனால டக்கு டக்குன்னு போயிட்டு விஷயம் மெயின் பாயிண்ட் அந்த இடத்துக்கு போயிடலாம். அப்போ இவர் போறாரு, போயிட்டு அந்த இடத்துல ஒரு அடியாரை ஒருத்தரை கண்டார். அவருக்கு நாம் அருளை வழங்கினோம், நாமே கல்வியையும் கற்றுக் கொடுத்தோம் சொல்லி அல்லாஹ் அந்த அடியாரை அறிமுகப்படுத்துறோம். அவருக்கு என்னுடைய ரஹமத்து கொடுத்திருந்தேன், அது இல்லாம அவருக்கு என் புறத்திலிருந்து கல்வியும் நான் கற்றுக் கொடுத்திருந்தேன்னு சொல்லி 18வது அத்தியாயத்தில் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அவர் பார்த்துட்டு கேட்கிறாரு, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பனி இஸ்ராயல்களுடைய மூசா அப்படிங்கிறாரு. பனி இஸ்ராயல்களோட மூசாவான்னு அவர் கேட்கிறாரு. அப்ப இப்படி ஒரு மூசா இருக்கிறது அவருக்கு தெரியும். பனி இஸ்ராயல்களுக்கு ஒரு இறை தூதர் இருக்கிறது யாருக்கு தெரியும்? கிலர் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுள்ள அறிவிலிருந்து எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், இதற்காகவே உங்களுடன் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறா? மூசா நபி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, உங்களால் என்னுடன் பொறுமையுடன் இருக்க முடியாது. மூசாவே, அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்த ஓர் அறிவு என்னிடம் உள்ளது, அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த ஓர் அறிவு உங்களிடம் உள்ளது, அதை நான் அறிய மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாதுங்கிறார். அப்ப அவருக்கு தெரியாத விஷயங்களும் இருக்குங்கிறார். அப்ப மறுபடியும் தொடர்ந்து அந்த உரையாடல பாத்தீங்கன்னா, என்னிடம் பொறுமையாக, குர்ஆன்ல எப்படி வருதுன்னா இந்த இடத்துல இந்த வார்த்தை இவர் பேசுறார், என்கிட்ட நீங்க பொறுமையா இருக்க முடியாதுன்னு. கூடுதலா ஒரு காரணமும் குர்ஆன்ல சொல்லப்படுது. என்னிடம் பொறுமையாக இருக்க உம்மால் முடியாது, ஏன்னா உமக்கு தெரியாத விஷயங்களில் உம்மால் எவ்வாறு பொறுமையாக இருக்க முடியும்? தெரியாத விஷயத்துல மனுஷன் பொறுமையா இருக்க மாட்டான். நம்ம சொல்றதுக்குள்ள அவசரப்படுவான், டக்கு டக்குன்னு முந்திரி கொட்ட மாதிரி கொட்டுவான். அது சொல்றாரு, தெரியாத விஷயங்கள்லாம் அமைதியா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. அது அமைதியா உட்காந்து கேட்கணும், அது ஒரு கலை. அது சொல்றாரு, எப்படி உங்களால இருக்க முடியும்? ஏன்னா நான் செய்ய போற வேலைகள் அப்படிப்பட்டதா இருக்க போகுதுங்கிறத அவர் சொல்றாரு. 18வது அத்தியாயத்தில் 67, 68 அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர், உமது எந்த கட்டளைக்கும் மாறு செய்ய மாட்டேன் என்று மூசா கூறினார். அதற்கு அவர் கூறினார், நீர் என்னுடன் வருகிறீர் என்றால் நானே உம்மிடம் கூறும் வரை எதை பற்றியும் என்னிடம் நீர் கேட்கக்கூடாது. என் கூட நீங்க வந்தீங்கன்னா அமைதியா இருக்கணும், விளக்கம் நானே சொல்லணும்னு முடிவு பண்ணி நான் சொல்ற வரைக்கும் நீங்க அதை பத்தி வாயை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட அந்த அக்ரிமெண்ட் வந்துருது. அதுல அவர் என்ன சொல்றாரு? விளக்கம் நானா சொல்ற வரைக்கும் நீங்க எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாதுங்கிறது அக்ரிமெண்ட். இதுல 3 சான்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல போடல. ஏன்னா இவர் நம்புறார் மூசா அலைஹிஸ்ஸலாம், நாம இந்த ஒப்பந்தத்தை கரெக்டா நிறைவேற்றிடுவோம், பொறுமையானால இருந்துருவோம் அப்படின்னு அவர் நம்புறாரு. அப்ப அந்த பகுதியில் போய் நிக்கிறாங்க. ஒரு படகுக்காரங்க வராங்க, ஒரு படகு ஒன்று மரக்கலம் வருது. அதுல கிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இவர்களையும் ஏத்திக்கிறாங்க. அப்போ கிலர் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அவங்க சொல்றாங்க, இவர் தெரியும். கிலர் அலைஹிஸ்ஸலாம் யாரு தெரியும்? அந்த கடல்ல அந்த படகுல பிரயாணம் பண்ணி வந்தவங்களுக்கு ஆல்ரெடி நோன்டு பர்சன், அவர் அறிஞ்ச ஒருத்தர் தான் யாரு? கிலர் அலைஹிஸ்ஸலாம். அவர் நல்லவருங்கிறதும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பணமும் வேணான்னு சொல்லி தான் வாங்குறாங்க. நீங்க பணமே கொடுக்காதீங்க, நீங்க ஏறினா போதும் அப்படின்னு சொல்லி அவரை ஏத்திக்கிறாங்க. அவர் கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ண உடனே அவர் என்ன பண்றாரு? இந்த படகுல இருந்து ஒரு பலகையை உடைக்கிறார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, கட்டணம் இல்லாமல் ஏற்றி கொண்ட இந்த மக்களின் மரக்கலத்தை ஓட்டையாக்கி விட்டீர்களே அப்படின்னு சொல்லி பதறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியை மாறு செய்யறாரு. அப்போ அதுல என்ன ஆகுது? கிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல உங்களால பொறுமையா இருக்க முடியாதுன்ட்டு. அப்படிங்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தவறு ஏற்பட்டுருச்சு, இனி நான் பொறுமையா இருப்பேன், என்னை மீறி நடந்த ஒரு எரருக்காக என்னை குறை பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அடுத்து அந்த கப்பல் போய் இந்த கடற்கரை போய் நெருங்குது. நெருங்கி அந்த இடத்துல போய் நிறங்கினோடனே ஒரு இளைஞன் ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய கழுத்தை பிடிச்சி இவர் என்ன பண்ணிடுறாரு, திருகி கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ண உடனே அந்த இடத்துலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எந்த குற்றமும் செய்யாத ஒரு ஆத்மாவை நீங்கள் ஏன் இப்படி கொலை பண்ணுறீங்க? அது குழந்தை கிடையாது, அது இளைஞன் குலாமுன்னு தான் இருக்குது, அது சின்ன பையன்லாம் கிடையாது. அப்போ அதில் அதாவது அவன் அந்த குழந்தையுடைய குற்றம், அந்த பையன் அந்த இளைஞனுடைய குற்றம் எதுவும் இல்லாத போது ஏன் கொலை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இது 2வது வாட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றமாக கேள்வி கேட்குறாங்க. அப்போ மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்து, இனி ஃபைனலாக ஒரு வார்னிங் வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் நான் பேசுனேன் அப்படின்னா என்னை நீங்கள் விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமே சொல்லிடுறாங்க. அடுத்தது அவங்களுடைய பிரயாணம் போகுது. அப்போ அடுத்தது அந்த விழுவதற்கு தயாரான நிலையில் ஒரு செவுர் இருக்குது அந்த இடத்துல, அது ஒரு பக்கம் இருக்குது. அந்த ஊருக்காரங்கிட்ட போய் முதல்ல என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு கேட்குறாங்க. ஏன்னா ஹோட்டல் சிஸ்டம் இதெல்லாம் இல்லாதனால உணவு விற்காது அந்த காலத்தில். அப்போ உணவு விற்காத காலகட்டத்தில் போய் ஒரு வீட்டில் போய் விருந்தாளியாக தங்கிடணும். திண்ணையில் போய் உட்காந்து விட்டா அவன் போட்டே தான் அவனு 3 நாளைக்கு. இந்த திண்ணையில் வராதிங்க, அந்த திண்ணைக்கெல்லாம் கிடையாது, திண்ணை அதுக்கு தான் கட்டி வச்சிருப்பாங்க. நீ போய் உட்காந்துட்டீங்கன்னா செட்டில் அங்கே நீ படுக்கிறதுக்கு எல்லாமே கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும். வீட்டில் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை, திண்ணையில்